அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 27, 2024, புரட்டாசி 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மகிழ்ச்சி, நம்பிக்கை, வெற்றி மற்றும் அன்பின் விதைகளை நடவு செய்யுங்கள். இவை அனைத்தும் உங்களிடத்தில் ஏராளமாக திரும்பி வரும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. நேர்மறை எண்ணங்களோடு நல்லதையே அனைவருக்கும் செய்வோம் என்று நம்மை 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தென்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். இப்போது பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் 2 பேருமே இப்போது முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள், முதலில் நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நமது முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் முடிவடையும் அப்படிங்கிறத நாம் மனதில் நினைத்து அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை அகக்கண்ணில் பதிவு செய்து கொண்டு அது 21 நிமிடங்களின் முடிவிலும் 42 நிமிடங்களின் முடிவிலும் எவ்வாறாக இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும், நம்மை இணைத்து வைத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய தாய் தந்தை அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது வேறு வகையான உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய தாய் தந்தைகள், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் நீங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வில் என்றென்றும் மகிழ்வு தங்கி கொண்டே இருக்க வேண்டும்.
அவர்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு, அவர்களை வாழ்த்தி, அவர்களுக்கு ஆசி கூறி, நாம் தொடர்ந்து நினைவூட்டல்ல நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய முத்தான 3 கேள்விகளை நாம் ஆழ் மனதில் கேட்டு அதற்கான விடையை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதற்கான விடையை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் பொருத்தி பாருங்கள். அந்த விடை உங்களுக்கு வழிகாட்டும். இறைவன் அப்படிங்கிறவன், கடவுள் அப்படிங்கிறவன், ஆண்டவன் அப்படிங்கிறவன் நேரடியாக வந்து கைப்பிடித்து நம்மளை வந்து அழைத்து செல்ல மாட்டாங்க. அதை நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய கடவுள், ஆண்டவன், இறைவன், தெய்வம் உங்களை நேரடியாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வா நல்வழி காட்டுகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏதேனும் ஒரு ரூபத்தில், ஏதேனும் ஒரு செயல்களில், நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளில் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். அதற்கு தோதாக உங்களை வழி நடத்துவார்கள். உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் சரி செய்து தருவார்கள். நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஏதுவாக உங்களுடைய இலக்கை நிர்ணயிப்பதற்கு அவர்கள் உதவுவார்கள். எப்போ அப்படின்னா, நீங்கள் ஆழ் மனதில் அந்த கேள்விகளை கேட்கும்போது ஆழ் மனதில் இருந்து, ஆழ் மனதில் தான் ஆண்டவன் குடியிருக்கிறான். நம்ம கோவில் குளங்கள்னு அங்கே இங்கே அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவரவர் ஆலயத்தில், அவரவர் ஆழ் மனதில் ஆண்டவன் குடியிருக்கிறான் என்பதை மனதில் கொண்டு, அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறதே ஆண்டவன் தான். அவன் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது, மேல் மனம்ங்கிறது நாம, அது ஆண்டவன் கிடையாது, அது இறைவன் கிடையாது, நம்மன்னு வச்சுக்கிறோங்க. மேல் மனம் நம்மளுக்கு ஏதுவாக இசைந்து கொடுக்கும் எப்போதுமே. பார்த்துக்கலாம்டா, விடுறா, அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் ஆழ்மனம் அப்படிங்கிறது உண்மையை மட்டும்தான் சொல்லும். அதுதான் ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறேன். ஆழ்மனதில் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகளுக்கு விடையை ஒவ்வொரு செயலிலும் கேட்டுப்பார்கள். எந்த செயல் தொடங்கினாலும் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? எந்த செயல் செய்து கொண்டிருந்தாலும் இலக்கை நோக்கித்தான் இந்த செயல் செய்து கொண்டிருக்கிறோமா? எதை செய்தாலும் இலக்கில் இருந்து நாம் தவறுதலாக வேறு எந்த பாதைக்கும் போகிறோமா? நம்மளை மடைமாற்றுகிறார்களா? நம்மளை திசை மாற்றுகிறார்களா? நம்மளுக்கு வேறு ஏதேனும் சிந்தனை ஓட்டத்தில் நம்மளுக்கு தடை ஏற்படுகிறதா அப்படின்னு நம்ம கேள்வியை கேட்டால் தான் நாம் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், கால் போன போக்கில் போகக்கூடாது அல்லவா? ஆனால் நம்மளுடைய இலக்கு எது, எந்த திசையில் இருக்கிறது? அது முட்கள் நிறைந்த காட்டுகளில் இருந்தாலும் அதன் வழியே தானே போகணும். இல்லை இந்த பக்கம் பாதை சூப்பராக இருக்குன்னு வேறு ஏதாவது ஒரு பாதையில் போகலாமா? அந்த முட்களை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், அந்த காட்டை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி பாதை அமைக்க வேண்டும், இலக்கை எப்படி தொட வேண்டும் என்று நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்க வேண்டுமே ஒழிய, அதை விடுத்து நம்மளுடைய பாதை, வேறு பாதை ரொம்ப வளவளப்பாக அழகாக இருக்கிறது, இந்த பாதையில் நம்ம செல்லலாம்னு அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். ஆக நம்மளுடைய ஆழ்மனதில் அந்த கேள்வியை ஒவ்வொரு செயலிலும் கேட்டு பாருங்கள். ஆண்டவனான ஆழ்மனம் உங்களுக்கு பதிலளிக்கும். ஸோ இதை மனதில் இன்னைக்கு இதை புகுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை கேளுங்க. நான் என்னையை பற்றியே கேட்க சொல்கிறேன், நம்ம அமைப்பை பற்றியே கேட்க சொல்கிறேன், நம்மளுடைய நடையை பற்றியே கேட்க சொல்கிறேன். அந்த ஆழ்மனம் பதில் சொல்லும். நீங்கள் மேல் மனதிட்ட கேட்டிங்கன்னா மேல்மனம் அவர் என்ன சொல்லுவார், அந்த ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவார்ல, அதாவது ஆரோக்கியத்தை தக்க வைப்பது, மீட்டெடுப்பது, புதுப்பிப்பது, பெறுவது அப்படின்னு சொல்லுவார்ல, அதில் ஒன்று நீனே ஃபில் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது மேல்மனம். அது அது நம்மளை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஆழ்மனம் இல்லை ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னன்னு அது உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக பதில் தரும். இப்படி நீங்கள் ஒவ்வொன்று டைகர் கிளப்பில் ஏன் இணைந்து பயணிக்கணும், நம்மளோட இலக்கு என்ன, நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், இன்னும் எத்தனை தூரத்தில் அதை அடைய போகிறோம், இப்படிங்கிற கேள்வியை நம்மளுடைய ஆழ்மனதில் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் எது செய்தாலும், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போகும்போதும் உங்களுக்கு அது ஒரு இலக்கு, கடை என்பது ஒரு இலக்கு, அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். போகும்பொழுதே நம்ம எங்கிட்டாவது திசை மாறி விடக்கூடாது, எங்கிட்டாவது மடைமாறி விடக்கூடாது. நம்ம குழந்தைகளை சொல்லுவோம் அல்லவா, போனோம்னா நேராக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும், அங்கே இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது, எங்கிட்டாவது திசை மாறி போயிடக்கூடாது, நேராக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது குழந்தை தொலைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம்.
அதே தான் நம்மளுடைய சிந்தனை தொலைந்து விடக்கூடாது, நம்மளுடைய ஆற்றல் வீணாகி விடக்கூடாது, நம்மளுடைய இலக்கை நோக்கிய பயணம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். நாம் திசை மாறுறோமா, நம்ம வேறு எங்கிட்டும் கவனச்சிதறலில் இருக்கிறோமா, இல்லை இல்லை நம்மளை ஒழுங்குபடுத்து, நேர்படுத்து, சீர்படுத்து, நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கு தான் ஆண்டவனிடத்தில் கேட்க வேண்டும். அதற்கு அந்த ஆழ் மனம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும். ஆண்டவன் குடியிருப்பது ஆலயம், அந்த ஆலயம் நம்மளுடைய ஆழ்மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆழ்மனம் சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவன் இருப்பான். தொடர்ந்து அந்த ஆண்டவன் வாழும் அந்த ஆலயமான நம்மளுடைய ஆழ் மனதை சுத்தமாக வைத்திருப்போம் அப்படின்ட்டு நம்ம ஒரு உறுதியை கொடுத்துட்டு, தொடர்ந்து நானும் ஒரு ஆலய தரிசனமாக எங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நேற்றைக்கே உங்களோடு பகிர்ந்திருந்தேன். அதை பற்றி இன்னும் விரிவாக வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களை வைத்து அவர்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக சுற்றுலா தினம். செப்டம்பர் 27 வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு கொண்டாடுறோம். சுற்றுலாவோட நன்மைகளை முன்னிலைப்படுத்துறதுக்கும் பொறுப்பான பயணத்தை ஊக்குவிக்கிறதும் தான் இந்த உலக சுற்றுலா தினத்தோட நோக்கம். சுற்றுலா அப்படிங்கிறது பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மக்களை ஒன்றிணைக்குது, கலாச்சார பரிமாற்றத்தையும் வாழ்க்கை முறையும் ஆதரிக்குது. 1980 ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பால் இந்த உலக சுற்றுலா தினம் முதல்ல கொண்டாடப்பட்டுச்சு. இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, சுற்றுலா மற்றும் பசுமை முதலீடுகள். அதாவது சுற்றுலாத்துறையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உள்கட்டமைப்பை உருவாக்குறதும் அதுக்கான முதலீடுகளை ஊக்குவிக்கிறதும் தான் இந்த வருஷத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம், வணிகம், சமூகம் இவங்களுக்கு இடையில ஒத்துழைப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒத்துழைப்பு இருக்கும்போது சுற்றுலாத்துறை இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுற்றுலா அப்படிங்கிறது தான் உலகின் மிகப்பெரிய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நிறைய வேலைகளை உருவாக்குது, வேலைகளை வழங்குது, அதன் மூலமாக தொழில் வளம் பெருகுது. நாம் இந்த நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களை பாதுகாக்கிறது நம்மளோட அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலக சுற்றுலா தினத்தன்னைக்கு நம்ம டைகர் கிளப் மூலமாக சுற்றுலா போயிட்டு வந்ததை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டைகர் குழுமம் ஆரம்பித்த 300வது நாள் நாம் குற்றாலத்தில் 3 நாட்கள் சுற்றுலா நடத்தினோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு 100 நாட்களுக்கு ஒரு முறையும் நாம் குற்றாலம், ராமேஸ்வரம், கொடைக்கானல் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் 3 நாட்கள் நடத்தியிருக்கிறோம். முதல் தடவை அண்ணா சுற்றுலா அப்படின்னு சொன்னதும் எல்லா உறுப்பினர்களும் நாங்கள் எங்கள் குருவை நேரில் பார்க்க போகிறோம், அண்ணாவை பார்க்க போகிறோம், அவங்க கூட பழக போகிறோம், அவங்கக்கிட்ட நேரில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட போகிறோம் அப்படின்னு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணா இங்கே நம்ம யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் நமக்கு தினந்தோறும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே இது நேரடி பயிற்சியாக அவங்கக்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எந்திரிச்சு பல் துளக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நேரடியாக அண்ணா சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம ஜாலியாகவும் அண்ணா கிட்ட பேசி சிரித்து சந்தோஷமாக கற்றுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்களை நமக்குள்ளே எடுத்துக்க முடியும். நாம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்களும் நம்ம வீட்டு குழந்தைங்களுமே அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா குழந்தைங்க தான் அடுத்த கேம்ப் எப்போம், நீங்கள் அடுத்து எந்த ஊரில் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா அங்கே நம்ம நம்ம சொல்லி கொடுக்காததையும் அண்ணா சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் நேரடியாக அண்ணா இந்த காய் இப்படி சாப்பிடணும், அறுசுவைகளில் எதை முதல்ல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நேரடியாக சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க அதை புரிஞ்சு எல்லா வகை உணவுமே எல்லாருமே சாப்பிட்டாங்க. இப்போவும் குழந்தைங்க கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கேம்பில் வந்த குழந்தைங்க கிட்ட கேட்டால் கூட இப்போ கூட சொல்லுவாங்க, அங்கிள் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நிறைய குழந்தைங்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அண்ணா ஒவ்வொரு தடவையும் கேம்ப் நடத்தணும், சுற்றுலா நடத்தணும் அப்படின்னா அவங்க 40லேருந்து 50 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம உறுப்பினர்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறோம், சும்மா சாதாரணமாக நடத்த மாட்டாங்க. இப்போ தினங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீமில் கொண்டாடுறாங்கல்ல, அதே மாதிரி அண்ணா ஒவ்வொரு கேம்புக்கும் ஒவ்வொரு தலைப்பு வைப்பாங்க. இந்த தலைப்பில் என்னென்னலாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம், உடல் மனம் புத்தியை எப்படி சமநிலைப்படுத்துறதுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியும், எவ்வளோ ஜாலியாக அதை சொல்லி கொடுக்கலாம், சந்தோஷமாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணா ஒவ்வொரு நாளும் யோசித்து வடிவமைச்சு அந்த 3 நாட்களும் நடத்துவாங்க. அது போக நிறைய இடங்கள்ல ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. நாம் கொடைக்கானல் போனவங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பிரையன் பார்க்கில் உட்காந்து அவ்வளோ அழகான பூங்கால விடிய காலையில் நமக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷனாக நம்ம 50 பேர் மட்டும் இருந்து மௌன தியானம் பண்ணது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இப்போ நினச்சா கூட அந்த மகிழ்ச்சியும் அந்த குளிர்காற்றும் அண்ணா நமக்கு சொல்லி கொடுத்த மௌன தியானமும் நம்ம மனசுக்கு இதமாக இருக்குது. அப்புறமா நம்ம ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு போய் அவங்க உட்கார்ந்த இடத்த, அவங்க வாழ்ந்த இடத்த நம்ம பார்த்த நிமிடம் இன்னும் வரைக்கும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. இது எல்லாமே அண்ணா ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஒவ்வொருத்தங்ககிட்டையும் வாங்கி நம்மளை கூட்டிகிட்டு போன நிகழ்வுகள் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா கடலில் குளித்தது, கோயிலுக்கு போயிட்டு வந்தது, அந்த ட்ராவலில் என்ஜாய் பண்ணது அப்படிங்கிற மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா தெய்வ குழந்தைகளுக்காக நாம் குற்றாலம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைங்களை ஒரு கற்றுலாவா அண்ணா முதல்லையே சொல்லுவாங்க, பயணம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். அதனால நம்ம சுற்றுலாவோட பேரை அண்ணா கற்றுலா அப்படின்னு வச்சுருந்தாங்க. நம்ம போகிற இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், அது எல்லாமே நம்ம மனசில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கும் உதவணும் அப்படிங்கிறதுனால கற்றுலா அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த தெய்வ குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அவங்க அனுபவிச்சதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளுடைய சுற்றுலாவை இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நாள் பத்தாது. அதுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம சுற்றுலா போயிட்டு வந்தது ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் உலக சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த என்னோட குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றிகள். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து வேர்ல்டு டூரிசம் டே, அதாவது உலக சுற்றுலா தினம். ஸோ இந்த உலக சுற்றுலா தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த வருடத்தில் நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு உங்களிடத்தில் பகிர்ந்திருந்தேன். யதார்த்தமாக தான் நம்ம எப்பொழுதுமே இந்த பயணங்களை விரும்புவதனால் யதார்த்தமாகவே ஒவ்வொரு டூரிசம் டேலையும் நான் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய 4ஆம் ஆண்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 4 ஆண்டுகள்லையுமே இந்த வேர்ல்டு டூரிசம் டேயை பற்றி பேசும் பொழுதெல்லாம் நான் ஏதேனும் ஒரு சுற்றுலா தலங்களில் இருப்பது அப்படிங்கிற மாதிரி தான் இயற்கை எனக்கு அமைச்சு கொடுக்குது, பிரபஞ்சம் எனக்கு அமைச்சு கொடுக்குது. நான் எண்ணியதை உடனே தருது. அதுக்கு இந்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கு எனக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்க ரொம்ப அற்புதமாக பல விளக்கங்களை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் இந்த நான் சொல்லுவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்மளுடைய கேம்பெல்லாம் நினைவுபடுத்துனாங்க. நம்மளுடைய கேம்ப் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேம்பும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொரு தீம் வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க.
குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாம் சொல்ல வேண்டியத விஷயத்த அண்ணா சொன்னாங்கன்னா நிச்சயமாக குழந்தைகள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. எப்பொழுதுமே இந்த கேம்ப் அப்படிங்கிறது ஏன் வடிவமைச்சோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பல்வேறு பயிற்சி களங்களுக்கு நான் ஒரு மாணவனாக செல்வது வழக்கம். இன்னைக்கு வரை நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் கூட நான் அதில் வந்து ஒரு மாணவனாக நான் வந்து பிரபாகரன் அப்படிங்கிற பேர் ரெஜிஸ்ட்ரேஷனோடு போயிடுவேன். தேன்குடுங்கிற அந்த அடைமொழியை கொடுத்தா தான் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால எங்கு நான் வந்து ஒரு பயிற்சி களம் நடக்குது அப்படின்னா தாராளமாக போயிடுவேன். ஆனால் போயிட்டு அங்கே உள்ள நிறை குறைகளை வந்து நான் வந்து புரிந்து கொள்வேன். குறைகளை கண்டிப்பாக சுட்டி காட்ட மாட்டேன். அதாவது மற்றவர்களுக்கு முன்பாக சுட்டி காட்ட மாட்டேன். அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தால் சொல்லிட்டு வருவேன். ஆனால் இவையெல்லாம் என்னுடைய ஆழ் மனதில் வந்து பதிவாக ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா, ஏன் இந்த மாதிரியான களத்துக்கு ஒரு கல்விக்கு ஏன் இவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும். அப்புறம் அவங்களிடத்தில் அதையே கேள்வியாக நான் சில நேரங்களில் வச்சுருக்கேன். ஏன் இவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறீங்க? அப்போ அவங்க வந்து அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களுக்கும் தேவைப்படுகிறது, ரூமுக்கு தேவைப்படுகிறது, ஹாலுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என் மனதுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, அப்போ இதை வந்து ஒரு வறியவர்கள், எளியவர்கள் அவங்கெல்லாம் இதை பெற்றுக்கொள்ளவே முடியாதா? இதை பயன்படுத்தவே முடியாதா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது ஏன் எனக்குள்ளே அந்த கேள்வி ஓடுச்சுங்கிறத நம்ம டைகர் குழுமம் தொடங்கினதுக்கப்புறம் தான் சரி, இது வந்து எல்லோருக்குமான ஒரு அமைப்பாக நம்ம உருவாக்கிட்டோம். அதே போல் தான் இந்த கேம்ப் அப்படிங்கிறதும் நிச்சயமாக எல்லோருக்குமானதாக அமைய வேண்டும். அதுலேயும் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, ஏன் அப்படின்னா, எதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான குளிரூட்டப்பட்ட அறைகள், எதற்கு வந்து இப்படி வசதியான ஒரு ஹாலு, வசதியான அறைகள் அப்படின்னு ஏன் ஏற்பாடு பண்ணுறீங்க? இன்னும் எளிமையாக பண்ணலாம்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் வந்து எல்லாரிடத்திலும் இருந்து யோசிப்பேன். வறியவர்கள், எளியவர்கள் அப்படிங்கிறவங்களையும் இருந்து பார்ப்பேன். இன்னும் வசதியானவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் பார்ப்பேன். யாருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு முகசுளிப்பு அப்படிங்கிறது வந்துவிடக்கூடாது. இப்போது கொஞ்சம் வசதியானவர்கள் இவங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சிலரை நான் சொல்கிறேன், பெட்டில் மட்டும்தான் தூங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தரை அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளாது. அதே நேரத்தில் எளியவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, இப்படியும் நம்ம வந்து அந்த நாளை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ட்டு. கட்டணம் என்னமோ எளிமையானவர்களுக்கு, ஆனால் வசதி என்பதோ வசதியானவர்களுக்குங்கிற மாதிரி நம்மளுடைய கிளப்போட கேம்ப் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஸோ அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே நேரம் போவது தெரியாது. அவ்வாறாக தான் இப்போயும் நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதி அற்புதமானது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கடந்த நாட்களில் இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நாம் எல்லோரும் நம்ம தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து தண்ணீர் பருகி கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது நீரில் நமது கவனத்தை வைப்போம். தொடர்ந்து எனக்கு குரல் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியும். கடந்த 3 நாள் பயணம், தொடர் வண்டி பயணம், தொடர் வண்டியிலேயே தொடர்ந்து பயணம் அப்படிங்கிற மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் குரலும் அங்கே இங்கே உங்களுக்காக தான். ஏன்னா நீங்கள் 4 மணிக்கே நடக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகளுக்காக தான் நாங்கள் மெனக்கடல் அப்படிங்கிறது செய்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு உற்சாகமாக எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் நமக்கான ஆடியோ வந்து விடுகிறது. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நடந்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து ஒரு உற்சாகமூட்டுவதாக எடுத்துக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் டைகர் குழுமம் அப்படிங்கிறது தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஏன் நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கணும். தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது இன்றைக்கான கருத்து, நம்மளுடைய கமெண்ட் பதிவிடுதல் அப்படிங்கிறது,
முதல் கேள்வி 2 கேள்வி தான். 2 கேள்வியில் முதல் கேள்வி, நீங்கள் டைகர் கிளப் நடத்தின எத்தனை கேம்புகளில் கலந்துருக்கீங்க? நீங்கள் டைகர் கிளப் நடத்தின எத்தனை கேம்புகளில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள்? சில பேர் நான் கலந்து கொள்ளவில்லைன்னா தாராளமாக கலந்து கொள்ளவில்லைன்னு விடை அளிக்கலாம். அதனால தான் கேள்வி அப்படி. 2வது கேள்வி, நீங்கள் கலந்து கொண்ட கேம்பில் எந்த கேம்ப் ரொம்ப பிடிச்ச கேம்ப்? இது ரொம்ப கஷ்டமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கலந்து கொண்ட டைகர் கிளப்புடைய கேம்பில் எந்த கேம்ப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கேம்ப் அப்படிங்கிறது. ஸோ 2 கேள்விக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நமக்கான 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. ஸோ விடையளியுங்கள். விடைகளை நான் ரயில்லையே வாசிச்சுக்கிட்டே வரப்போகிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக அது அமையணும். ஸோ உங்களுடைய விடைகளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து நம்மளுடைய கேம்ப்பு இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பேசணும். இருப்பினும் ஏன்னா நான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ரயில் நிலையத்தில் இருந்தாலும் அந்த ஓசைகளெல்லாம் கேட்காத வண்ணம் அதற்கு தகுந்த ஏற்பாட்டோடு பேசுகிறேன். அதனால் இனி தொடர் பயணம் அப்படிங்கிறது இருப்பதனால நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, 2 ஆடியோவை உங்களுக்கு முழுமையாக தரப்போகிறேன். 2 ஆடியோவை வழங்கினவங்கள இப்போயே நான் வாழ்த்திடுறேன், நீங்களும் வாழ்த்திடுங்க. தொடர்ந்து உலக சுற்றுலா தின வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்குமே சொல்லி, நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வாருங்கள் அப்படின்ட்டு வாழ்த்தி, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இப்போ நம்ம 2 ஆடியோ கேட்க போகிறோம். 2 ஆடியோவுமே ரொம்ப அற்புதமான ஆடியோ தான். முதல் ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. 2வது ஆடியோ நகைச்சுவை ஆடியோ, அதை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி அம்மா டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி ஆகியோர் அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா மற்றும் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இப்போ தொடர்ந்து அந்த ஆடியோக்களை முழுமையாக கேட்கலாம். வாருங்கள். இங்க நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் தெரிஞ்சோ தெரியாமலோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்திருக்காங்க. ஏன் நம்ம கூட லா ஆஃப் அட்ராக்ஷனை தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷனை நிறைய செலிபிரிட்டிஸ் பயன்படுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸையும் கொடுத்திருக்கு. அதுல ஒருத்தர் தான் விஜய் சேதுபதி. அவரோட நிறைய இன்டர்வியூஸ்ல பிரபஞ்சத்தை பத்தியும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பத்தியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் நிறைய பேசியிருக்காரு. அவரோட பேச்ச டீப்பா கேட்டா உண்மையாவே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் எனக்கான சக்சஸுக்கு காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கும். மக்கள் செல்வன்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுற விஜய் சேதுபதி 16 வயசுலயே சினிமாக்கு வரணும், நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. 16 வயசுலயே நிறைய ஆடிஷனுக்கு போயிருக்காரு. ஆனா எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் போக சேல்ஸ்மேன், கேஷியர், போன் பூத் ஆபரேட்டர்னு கிடைக்கிற வேலைகளை பார்த்து ஃபேமிலிக்கு உதவியா இருந்தாரு. இப்படி செல்ஃபா வேலை பார்த்து வந்த காசை வச்சுதான் அவரோட படிப்பை முடிச்சாரு. துபாயில 3 வருஷம் அக்கௌண்டன்டா வேலை பார்த்து அப்புறம் இந்தியாவுக்கு வந்து தியேட்டர் குரூப்ல அக்கௌண்டன்டா வேலை பார்த்தாரு. இங்கதான் எப்படி நடிக்கணும், எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க எல்லாத்தையும் கூர்ந்து அவர் கவனிச்சு சின்ன சின்ன ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு மக்கள் செல்வனா இருக்காரு. இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல அன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு அல்ஃபா ஹாதி ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருந்திருக்காரு. அங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல டிவில கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. லாரல் அண்ட் ஹார்டி அப்படிங்கிற கார்ட்டூன் அது. அந்த கார்ட்டூன்ல வர ஒரு கேரக்டர் ஐம் அ பேர்ட், நான் ஒரு பறவைன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே அவரு பறவையா மாறிட்டாரு. இந்த சீன் விஜய் சேதுபதியை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. இங்கதான் அவரோட வாழ்க்கையோட திருப்பமே ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீனை பார்த்ததுமே விஜய் சேதுபதி மனசுல பெரிய தாக்கம். சரி நாமளும் இதை பண்ணலான்னு தொடர்ந்து 2 வருடங்களா தனக்குள்ள நான் ஒரு நடிகன் அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுவும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தினமும் நான் ஒரு நடிகன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா மாத்தி நான் ஒரு நல்ல நடிகன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. இதை ஏன் சொன்னார்னு அவருக்கே அப்ப தெரியல. தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் யூஸ் பண்றோன்னு தெரியாமலே இதை அவரு பண்ணிட்டு இருந்திருக்காரு. துபாயில வேலையை முடிச்சுட்டு கல்யாணத்துக்காக சென்னை வந்த விஜய் சேதுபதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா வேலை எதுவும் செட் ஆகல. அப்பதான் தியேட்டர் குரூப்ல அக்கௌண்டன்டா வேலை பார்த்து நடிப்புக்குள்ள வந்து இன்னைக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மக்கள் செல்வங்கிற பட்டம் வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு நடிகனா மாறி இருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அதை அடையிறதுக்கு இந்த மொத்த பிரபஞ்சமுமே உதவி பண்ணும். இந்த வரிகள் ஆல்கெமிஸ்ட் புக்ல பாலோ கோயலோ சொல்லிருப்பாரு. இந்த வரிகளை கேக்குறப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். இந்த வரிகள் விஜய் சேதுபதியோட லைஃப்ல உண்மையாவே பளிச்சிருக்குன்னு சொல்லலாம். 16 வயசுல அவர் கண்ட அந்த கனவை அடைய வைக்க துபாயில இருந்த கார்ட்டூன் சேனல்ஸ்ல இருந்து சென்னை தியேட்டர் குரூப் வரைக்கும் உதவி பண்ணிருக்கு. துபாயில தான் அவரோட வாழ்க்கை மாறணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிருக்கு. நீ உண்மையாவே நல்ல நடிகன் தான்னு அவர் ஆசைப்பட்டது அவருக்கே கொடுத்துருச்சு. யூனிவர்ஸோட ப்ராக்ரஸ நம்ம நம்பணும். 16 வயசுல கிடைக்கலன்னா காலத்துக்கும் கிடைக்காதுன்னு இல்ல, கிடைக்கும். அதுக்கு டைம் ஆகும். நம்பிக்கைய பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. உண்மையாவே பிரபஞ்சத்தை நம்புனா, லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புனா கிடைக்க வேண்டியது சீக்கிரமே கிடைக்கும். நான் ஒரு நடிகன்னு தூங்க போறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னே தெரியாம சொல்லிட்டு இருந்த விஜய் சேதுபதிக்கு கொஞ்ச வருடங்கள்லயே சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தெரியாம செஞ்சதுக்கே இவ்ளோ நல்ல ரிசல்ட்னா அப்போ தெரிஞ்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி முழுசா கத்துக்கிட்டு செஞ்சா எவ்வளவு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு இன்டர்வியூல விஜய் சேதுபதி பிரபஞ்சத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு. ரொம்ப ஆழமான வரிகளா அது இருக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்க யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. உங்களுக்கு அது வரலன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை, யூனிவர்ஸ் கிட்ட கிடையாது. பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு எப்பவுமே தயாராதான் இருக்கும். நீங்க கேட்டது உங்களுக்கு வரலன்னா நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். யூனிவர்ஸுக்கு பாரபட்சம் எல்லாம் பார்க்க தெரியாது. இவரோட மகன் இவரு, சோ இவருக்கு தான் நம்ம வாரி வழங்கணும் அப்படியெல்லாம் பிரபஞ்சம் பாரபட்சம் பார்க்காது. யாரா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு குழந்தைங்க தான். அவங்களோட ஆசையை நிறைவேற்றதான் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கிட்டதான் ஏதோ பிரச்சனை, நம்மளதான் நம்ம முதல்ல கவனிக்கணும். இதுதான் அவர் சொன்ன வரிகள். பிரபஞ்சம் பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம். அந்த தவறு ரொம்ப பெரிய விளைவை கொடுக்கும்னு தெரியாம பண்றோம். சிம்பிளா சொல்லணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வேணுங்கிறத அடைய லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணணும். இது உண்மையா பொய்யா? சரி, ஒரு ட்ரை பண்ணி தான் பாப்போமேனு தான் எல்லாரும் முதல்ல இதுக்குள்ள வராங்க. சரி, ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே ஒரு சந்தேகம் இருக்கு. இதை நம்பலாமா வேண்டாமான்னு இருக்க அந்த கன்ஃபியூஷன் தான் ஒரு கரும்புள்ளிய உருவாக்கி லா ஆஃப் அட்ராக்ஷனை வேலை செய்ய விடாம தடுக்குது. பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். எல்லாருக்கும் வாரி வழங்க அது ரெடியா இருக்கும். பாரபட்சம் பார்க்காம வாரி வழங்கும். இன்னொரு மேடையில விஜேஎஸ் சிந்தனைகளை பத்தி பேசிருப்பாரு. பிரச்சனை வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. சிந்தனைகள்ல மாற்றம் நிகழ்ந்தாதான் வாழ்க்கையில மாற்றம் நிகழும். வெளியிருந்து வானத்திலிருந்து ஏதோ ஒண்ணு வந்தெல்லாம் நம்மள காப்பாத்தி மேல கொண்டு போவாது. இந்த வரிகளை நம்ம கவனிச்சோம்னா நம்ம சிந்தனை தான் நாம அப்படிங்கறத விஜய் சேதுபதி சொல்லிருக்காரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நம்ம ஆவோம். நம்ம சிந்திக்கிறத தான் நம்ம ஈர்ப்போம். நல்லதை சிந்திச்சா நல்லதை ஈர்க்க முடியும். அதுவே நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே சிந்திச்சா அதை தான் நம்ம ஈர்க்கவும் செய்வோம். சிந்தனை மாறினாதான் வாழ்க்கை பெட்டரா மாறும். விஜய் சேதுபதிக்கும் முதல்ல சிந்தனை தான் மாறுச்சு. நான் நல்ல நடிகன்னு அவர் சிந்தனையை கொண்டு வந்து ஆழமா பதிச்சாரு. அவரோட வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. விஜய் சேதுபதி லா ஆஃப் அட்ராக்ஷனை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. நான் ஒரு நடிகன்னு காமனா சொன்ன அவரு ஏதோ ஒண்ணு மாத்த வேண்டி இருக்குன்னு புரிஞ்சு நான் ஒரு நல்ல நடிகன்னு சொன்னாரு. ரொம்ப தெளிவா நல்ல நடிகன் அப்படிங்கிற வார்த்தைகளை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்குள்ள ஆட் பண்ணி மேனிஃபெஸ்டேஷனை இன்னுமே வலுவாக்கிருக்காரு. லா ஆஃப் அட்ராக்ஷனை வேகமா வேலை செய்ய வச்சிருக்காரு. ஆசைப்பட்டதுதான் கிடைக்கும், ஆசைப்படாதது எதுவுமே கிடைக்காது. உங்க ஆசையோட வீரியத்தையும் ஆழத்தையும் வச்சுதான் அது கிடைக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யப்படும். நீங்க ஆசைப்படாம ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரியாது. இதையுமே இன்னொரு இன்டர்வியூல அவர் சொல்லிருப்பாரு. நம்ம ஆசை வைக்கணும், ஆசைப்பட்டுதான் ஒரு விஷயத்த அடையணும். அந்த ஆசை ஆழமானதா இருக்கணும், தெளிவானதா இருக்கணும், அதோட வீரியம் அதிகமா இருக்கணும். அப்போதான் அதை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான ப்ராசஸ்ல விஜய் சேதுபதி சொன்னது ஒண்ணு. நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை தெளிவான கோலா நம்ம வைக்கணும். அது நடக்கும்னு முழுசா நம்ம நம்பணும், கற்பனை பண்ணணும். அப்பதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேகமா செயல்பட்டு அதை நடக்க வைக்கும். இன்னொரு இன்டர்வியூல கடவுள் பத்தி பேசிருக்காரு. கடவுள் இந்த இடத்துலதான் இருக்காருன்னு குறிப்பிட்டு ஒரு இடத்த நாம சொல்றோம். ஆனா கடவுளுங்கிறது பிரபஞ்சத்தோட எனர்ஜி. பிரபஞ்சம் முழுக்க அவர் இருக்காரு. பிரபஞ்சம் நம்ம பேச்ச கேட்கும். கடவுள் உங்க பேச்ச கேட்பாரு, உங்களுக்கான ஃபேவரை பண்ணுவாரு. அதை ரிசீவ் பண்ண நீ இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை கேட்டு முடிச்சதும் உங்களை மடியில உட்கார வச்செல்லாம் ஊட்டியெல்லாம் விட மாட்டாரு. கடவுள் உங்களுக்கான ஃபேவரை பண்ணுவாரு. அதை சரி பண்ணி முடிச்சு கொடுக்க முயற்சி பண்ணும்போது நீங்களும் சரியா இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா நடக்கும். உதாரணத்துக்கு தங்க காசு கேக்குறீங்க. ஆனா தங்க காசுனா என்னன்னே தெரியாம நீங்க வரம் கேக்குறீங்கன்னா அது எப்படி? என்ன கேக்குறோங்கிறத தெரிஞ்சிருக்கணும்ல. கடவுள் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நாம ஒண்ணு கேக்குறப்போ
அதுக்கு தகுதியானவனா நம்மள மாத்திக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. அதுக்கு தகுதியானவனா நம்ம மாத்திக்கணும். நம்ம தகுதியானவனா இருக்கணும். நமக்கு என்ன வேணும், அது எதுக்காக நமக்கு இப்படி வேணும் அப்படிங்கறத பத்தி நல்லா தெரிஞ்சு அதை அடையிறதுக்கு நான் தகுதியானவன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட காட்டணும். தங்க காசு கேக்குறப்போ அப்படின்னா என்னன்னே தெரியாம கேக்குறீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒண்ணு கேக்குறோம்னா அதை அடைய நம்ம தகுதி வாய்ந்தவனா இருக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை நமக்கு என்ன வேணும், ஏன் வேணும், எப்படி வேணும், இப்படி டீட்டெயில்டா தான் ஆசைய பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். அப்போதான் மேனிஃபெஸ்டேஷன் சரியா வேலை செய்யும். நான் ஒரு நல்ல நடிகன்னு தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி விடாம சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா நடிப்புனா என்னன்னு ரொம்ப தெளிவா அப்ப விஜய் சேதுபதிக்கு தெரியல. தியேட்டர் குரூப்ல அக்கௌண்டண்டா இருந்தப்போ ஷூட்டிங் எல்லாம் பார்த்துதான் இதுதான் நடிப்புன்னு தெளிவா கத்துக்கிட்டாரு. உண்மையாவே அவருக்கு நடிப்பை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா 16 வயசுலயே நடிகன் ஆயிருப்பாரே. சோ தன்னோட அனுபவத்துலதான் சொல்றாரு, நீங்க ஆசைப்பட்டதை அடைய தகுதியானவனா முதல்ல மாறணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கையில கிடைக்கிறப்போ அதை கெட்டியா பிடிச்சுக்க முடியும். ஷூட்டிங்க நேர்ல பார்த்து கத்துக்கிட்டாரு. தன்னை நடிப்புக்காக தகுதியானவனா மாத்திக்கிட்டாரு. நான் நடிகன் ஆகணும்னு கேட்டாரு, நடிகன் ஆயிட்டாரு. விஜய் சேதுபதி சொல்ற ஒவ்வொரு வரிகளுமே அவரோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து தான் சொல்றாரு. நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்கேன், நீங்க செஞ்சிடாதீங்க. பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கு, அதை நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு இன்டர்வியூல ரொம்ப பூரிப்போட ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. என் லைஃப்ல இவ்ளோ நடந்ததில்ல, அதை வச்சு நான் எல்லாருக்கும் சொல்றேன். மேஜிக் வில் ஹேப்பன். நீங்க நம்புனா மட்டும் போதும். மேஜிக்குங்கிறது உண்மை, அது நடக்கும். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். நான் என்னோட லைஃப்ல மேஜிக்க உணர்ந்திருக்கேன். மேஜிக் நடந்ததுதான் என்னை இவ்ளோ பெரிய ஆளா வளர வச்சிருக்குன்னு சொல்றாரு. அந்த மேஜிக் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சும்மா டிவில கார்ட்டூனை பார்த்து செஞ்ச ஒரு விஷயம் அவர் சின்ன வயசுல வச்ச கனவை மேஜிக்கா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்த மேஜிக் உடனே எல்லாம் நடக்கல, படிப்படியா நடந்திருக்கு. முதல்ல நடிக்கிறவங்கள கூர்ந்து கவனிச்சாரு, அப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சாரு. இன்னைக்கு பெரிய ஆக்டரா வந்து நிக்கிறாரு. மேஜிக் நடக்கும், அது நடக்கும்னு நம்பணும். நம்பிக்கை வலுவா இருந்தா சீக்கிரமே நடக்கும், அவ்வளவுதான். நாட்கள் ஆகலாம், வாரங்கள், மாதங்கள், என் வருடங்கள் கூட ஆகலாம். நம்பிக்கையோட வலிமை, ஆசையோட வீரியம், இதை சார்ந்துதான் அது இருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியும், நீங்க கேக்குறத கொடுக்கதான் பிரபஞ்சம் ரெடியா இருக்கு. இந்த வரிகளை அவர் தன்னோட அனுபவங்கள்ல இருந்துதான் சொல்லிருக்காரு. பிரபஞ்சம் நம்ம கேக்குற எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கும்னு அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ ஆசைப்பட்டதை நம்ம ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கணும். ரிசீவ் பண்ணாம தான் திணறிட்டு இருக்கும். கிடைக்கலன்னு பிரபஞ்சத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையலாம். லைஃப்ல கண்டிப்பா மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு விஜய் சேதுபதியோட சக்சஸ் தான் சிறந்த உதாரணம். அதுவும் தான் வாயாலே மேஜிக் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு, பிரபஞ்சம் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு. ஆசைப்படணும், ஆசையோட வலிமை, வீரியத்தை வலுவாக்கணும். பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே அதன் குழந்தைங்க தான். அது பாரபட்சமெல்லாம் பார்க்காது. என்ன வேணுமோ அதை பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸா மாத்தி தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டே தூங்கணும். எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சம் தர்றத ரிசீவ் பண்ண தயாரா இருக்கணும். அது கொடுக்கற நேரத்துல வேற பக்கம் நெகட்டிவா டைவர்ட் ஆகாம கரெக்டா ரிசீவ் பண்ணணும். நம்ம அதை படிக்கும்போது தான் சார் தெரியுது, அவருடைய ரசனை தெரியுது. அவருக்கு எவ்வளோ ரசனை இருக்குது பாருங்க, எவ்வளவு ரசனைங்க. இந்தாங்க வாழ்க்கையில் ரசனை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா இறைவா. ரசனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்குது. நாம் எதையுமே பார்க்குறது, சினிமாவை கூட கடமையான்னு பார்க்குறோம். எப்போ முடியும் போய் போய் கேட்பான். அது பாவம் எல்லாத்தையும் மறந்து உட்காந்து பார்க்கும். இன்னும் தோண டேய் பையனை கூப்பிட்டு 10 நாள் எப்படி இங்கே உட்காந்து உட்காரு, எப்போ பார்த்தாலும் எப்போ முடியும். அங்கே கூடமா போய் டூர் போங்கன்னு ஒரு குடும்பத்துக்குலாம் நான் ரொம்ப குடும்ப மீட்டிங்கில் பேசுவேன். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாமே போச்சு, அது வேறு. பாரதி வித்யாபவனில் அப்படி தான் ஜாயின்ட் ஃபேமிலி பற்றி 2 மணி நேரமாக பேசி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன் வந்து, நான் கூட ஜாயின்ட் ஃபேமிலி தான், வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி. நான் சொன்னேன், இது இல்லைடா ஜாயின்ட் ஃபேமிலி, அம்மா அப்பா தாத்தா பாட்டி உறவுகள்லாம் சேர்ந்து இருக்கிறதாடா ஜாயின்ட் ஃபேமிலி. நீங்கள் 2 பேரும் இருக்கிறதாடா ஜாயின்ட் ஃபேமிலி. இல்லை நாங்கள் ஜாயிண்டாக தானே இருக்கிறோம்மா, நல்லா இருக்கோம். அவனுக்கு அதுவே விளக்கம் தெரியல. இப்போது இல்லை எல்லாமே போச்சு சார், எல்லாமே போச்சு. எல்லாமே பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் மார்க்குக்காக படிக்கலாம், பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் படிப்பான் போலுக்குது. இதெல்லாம் லைஃப் சொல்லி கொடுக்கல நம்ம நிறைய விஷயங்கள். நான்லாம் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்போம், பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்தது? அது ஏன்டா கேட்குறேன், உன் பாட்ட முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள உங்கள் ஒப்பனும் சித்தப்பனும் பிறந்துட்டான். என்ன ஆனந்தமான வாழ்க்கையா. 4 வருஷம் ஆச்சு நிமிந்து பார்க்கறதுக்கு அந்த ஆளை. இல்லை ஒரு லைஃப் எப்படி இருந்ததுன்ற, என்ன மகிழ்ச்சியாக இருந்ததுங்கிற. அதிகாரமாக இருந்தாலும் அன்பு தான் சார் அங்கே துள்ளி குதிச்சது. அவங்க எதையுமே எதிர்பார்க்கல சார். பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும்ன்ற பண்பாட்டை உணர்ந்திருந்தாங்க அவங்க 2 பேருமே. போத் சைடு, ஆணும் பெண்ணும் விட்டு கொடுக்கறது தயாராக இருந்தாங்க.
இப்போ தீபாவளி கூட ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான், சார் இப்போ ஒரு செய்தி வந்தது. ஃப்ரெண்டை கேட்குறான், என்னடா நேற்று ரொம்ப கவலையாக இருந்தேன். அடப்போடா ஒரு 20,000 ரூபாயில் என் புடவை பட்டு புடவை எடுத்தான்ட்டான் என் ஒய்ஃபுன்னா. இன்னைக்கு ஜாலியாகிற அதை தூக்கும்போது உன் ஒய்ஃபு கிட்ட காட்ட போய்க்கிறான். அது வாங்கின கஷ்டத்தை விட இந்த அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவனுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னை விட இன்னொருத்தன் கஷ்டத்தில் விடறான் பார்த்தியா. அதில் தான் சார் இவனுக்கு பரிபூர்ண ஆனந்தம். இல்லை அன்றைக்கி ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, சாயந்தரம் 6:30 மணி இருட்டு போச்சு. டிரைவருக்கு சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் புலம்புறான், பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லை, ஊரே சரியில்லை. டிரைவருக்கு டென்ஷன் ஆகிடே, கண்டக்டர் பண்ணி இடத்த மாற்றி உட்கார வை. என்ன டென்ஷன் ஆகிறான் இல்லைன்னாத்த எதுவும் நம்பிக்கை வை, எல்லாம் சரியாக போடும். எதை வச்சுன்னா நம்புறது. இப்போ எனக்கு இன்னும் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பரே. அவ்வளோதான் சார், பொண்டாட்டியம் வந்தான், புள்ளையம் வந்தான், வார்டு மெம்பரை வந்துட்டான். முருகா இந்த பஸ்ஸு மலையில் போய் ஒழுங்காக சேரணும்டான்னு வேணும். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு துன்பத்தை விட இன்னொரு துன்பம் வந்தால் இதை மறந்துடுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பரில் கூட அப்படி தான் அறிக்கை வரும் பார்த்தீங்களா. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வரும். உடனே மக்கள்லாம் பார்ப்போம், என்ன யுத்தம் வருன்றாங்களே, வருமா வருமா. நான் கேட்குறாங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் ஒரு காலத்துலேயும் வராது, எழுதி வச்சுங்க, வரவே வராது. ஏன் அவன் நாட்டில் உற்பத்தி ஆகிற அத்தனை பொருளையும் நாம் தான் வாங்குகிறோம். நான் சொல்கிறது சின்ன விஷயந்தான். அதனால தான் என் பையனே சொன்னான், காதல் கூட சீனாவில் தான் தோண்டி இருக்கும்னு. எப்படா என்ன வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது, அதனால் அந்த காதல் கூட அங்கே தான் உதயமாக இருக்கும்ன்றான். அதனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும், அதாவது நம்ம இன்னும் கூட சொல்ல போனால் எளிமையாக சொல்லணும்னா, இல்லாததற்கு ஏங்குவதை விட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிற மனப்பக்குவத்தை மனிதன் பெற்றுவிட்டால் அந்த வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா சாக்ரேட்டிஸ் கூட ஒரு மாலில் சுற்றி காட்டினாங்களாம் 2.5 மணி நேரம். அப்போ சொன்னாராம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாலை பற்றின்னு. எனக்கு தேவையில்லாத பொருள் எவ்வளோகுதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுதுன்னாராம். எவ்வளோ பக்குவம் பார்த்தீங்களா. மனசை பக்குவப்படுறது வந்து லேசான விஷயம் இல்லை சார். ஆனால் நிறைய பேர் பக்குவப்பட்டுக்கிறான். தாம்பரத்தில் ஒருத்தன் சொன்னான், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான்னா. அப்புறம் பிறகுதான் தெரிஞ்சது அவன் சம்சாரத்து பேர் தர்மம்னு. இல்லையா, அவன் எவ்வளோ பக்குவமாக இருக்கான். வாழ்க்கையில் தனி மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, பக்குவப்படணும். அந்த பக்குவப்பட்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பால் கூட பக்குவப்பட்டால் தானே சார் தயிராவதற்கு தயாராகுது. பால் பக்குவப்பட்டால் தயிராவதற்கு தயாராகுது. தயிர் பக்குவப்படும் போது, மோராகிற போது தான் அதிலிருந்து வெண்ணெய் திரளுகிறது. வெண்ணெயை மீண்டும் நெருப்பில் காய்ச்சி பக்குவப்படுத்தும் போது தான் விலை மதிப்பற்ற நறுமணமுள்ள நெய் கிடைக்கிறது. என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நறுமணமுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேங்கி கிடக்கிறது. அதை அவன் பக்குவப்பட தான் அதை வெளிப்படுத்தி கொள்ள முடியும், பிரகாசிக்க முடியும். என்றால் வாழ்க்கை கூட ஒரு நறுமணத்துக்கு சமமானது தான். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ வீட்டில் யார் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு தெரியாது எனக்கு. ஒரு நாள் அதுவே வாய் திறந்து கேட்டுது, ஏன்னடா உன் வீட்டு சம்சாரத்துக்கெலாம் வாங்கி கொடுக்குற, உன் கூட பிறந்தவங்களாம் வாங்கி கொடுக்குற, எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னம்மா சொல்லுமான்னு. தினமும் பொம்மிஸ் நைட்டின்றாங்களே, அது ஒன்று வாங்கி. அட இதுக்காமா போய் ஆசைப்பட்டேன்னு ஒரு வெள்ளை கலரில் வாங்கி அந்த கொடுத்துவிட்டு ராத்திரி 1:30 மணிக்கு அது போட்டுக்கின்னு வெளியில் வந்து செகண்ட் ஷோக்கு சினிமாவுக்கு போனவன் அந்த வழியாக வந்து லாரன்ஸு, ஆமாம் ராகவா லாரன்ஸ் படத்தை பார்த்துவிட்டு அவன் பயத்தோட வர்றவன் இதை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு வெள்ளை பேய் தான் வந்துட்டான்னு சொல்லி கை கீழே உழுந்து அதிர்ச்சி அடைஞ்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்க்குற போது வாழ்க்கையில் எல்லாம் நிகழும் தான். அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. இந்த உலகமே கொடுமையானது தான். இன்னாதம்மா இவ்வுலகம் இனிமை காண்பார் அதன் இயல்புணர்ந்தோரேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தி இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான். அன்றைக்கி ஒருத்தன் சவப்பெட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கான். ராத்திரி 1:30 மணிக்கு வேனில் தூக்கி போயிருக்கான். குட்டியானையில் கொண்டு போய் சவப்பெட்டி தூக்கி போயிருக்கான். அது பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஓரமாக நிறுத்திட்டு ஐயோ அர்ஜென்ட்டாக கேட்டானா, என்ன நினைக்கிறானோ ஏது நினைக்கிறானோன்னு அந்த பெட்டியை தூக்கி தலை மேலே வச்சுக்கின்னு போயிருக்கிறான். எதிரில் வந்த மப்டியில் வந்த போலீஸ்காரன் இவனை மடக்கனா ஏதாவது 100-200 தேரும்னு சொல்லி மிரட்டினான். எங்கடா போகிறேன்னு. புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்க முடியல, பொட்டியோட வெளியே போகிறான்னு. போலீஸ்காரன் விழுந்து 1 வாரம் ஆச்சு, அவன் எந்திரிக்கிறான் இல்லையா. அது அவன் எவ்வளோ தெளிவாகிறான் பாருங்க.
ஐயோ போலீஸ் வந்து மடக்கிட்டான்னு 100 200 போச்சு பயப்படக்கூடாது. அச்சப்படுவதும் ஆச்சரியப்படுவதும் வெற்றிக்கு அடையாளம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இப்பொழுது நமது 8 நடை 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.